வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்காக நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பீசஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு கடாய் காய வச்சுட்டு கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்ல. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதோட சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த சிக்கன்லேருந்து ஊறி வர தண்ணியை நம்ம இதிலேருந்து வெளியே எடுக்கணும். அதனால் நம்ம கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, எண்ணெயும் ஊற்றலை. அதிலேருந்து தண்ணி எப்படி பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். தண்ணி சிக்கன்லேருந்து எவ்வளோ ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த சிக்கன்லேருந்து இந்த தண்ணியை நம்ம வெளியே எடுத்துடலாம். தண்ணி ஏன் நம்ம எடுக்கிறோன்னா, தண்ணியோடு அது வெந்துச்சுன்னா கிரேவி மாதிரி ஆகிடும். பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நமக்கு சுக்கா நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகி வரணும். அதுக்காக தான் இந்த தண்ணியை நம்ம வெளியே எடுத்துடும். இந்த அளவுக்கு நம்ம தண்ணியை எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தண்ணியெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னுமே நல்லா ட்ரை ஆகி வரணும். நம்ம ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சிக்கனில் இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுத்துலேயும் எது வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டையும் கலந்து கூட சேர்த்துக்கலாம். அதில் செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சிக்கனை நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்தாச்சு. ரொம்ப மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடாது. நமக்கு சுக்கா ஓரளவுக்கு கலர் டார்க்காகவே இருக்கணும். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு நம்ம சிக்கனை நல்லா பரட்டி கொடுக்கணும். அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 25லேருந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சியை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அதாவது இடித்து தான் சேர்க்கணும், அரைச்சி போடக்கூடாது. எந்த விதத்துலேயும் இந்த ரோஸ்ட்டில் தண்ணி சேரவே கூடாது. அதே மாதிரி இஞ்சி பூண்டையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. இஞ்சியை நல்லா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ ஒரு 3 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்ல. மஞ்சள் தூள், இந்த மிளகாத்தூள், இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரகத்தூளும் இனிமேல் சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். மிளகாத்தூள் சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கும்போது அந்த கலர் பார்க்கவே தெரியும், உங்களுக்கு வேறு லெவலாக இருக்குது. இது கூட இன்னும் டேஸ்ட்டு சேர்க்கறதுக்காக நம்ம இடித்து வச்சுருக்க ஜீரகத்தூள் எல்லாமே நான் இதில் இடித்து தான் சேர்த்துருக்கேன். இடித்து சேர்க்கும் போது இன்னுமே இதோட சுவை இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஜீரகத்தூளையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். மிளகாத்தூள், ஜீரகத்தூள், வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. லாஸ்ட்டில், அதாவது இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 கிராம் பூண்டை நல்லா இடித்து இதோட சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். வாவ், பூண்டை சேர்த்து கிளறும் போது ஆல்ரெடி இந்த ஜீரகம் சேர்த்துட்டு கிளறும் போதே இதோட வாசனை செம்மையாக இருந்தது. இப்போ இந்த இடித்த பூண்டை இதோட சேர்த்து கிளறும் போது அதோட அரோமா வேறு லெவலாக இருக்குது. எப்போவுமே நம்ம சிக்கன் எடுத்தால் குழம்பு கிரேவின்னு மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி சுக்காவாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது ரச சாதத்தோட அப்புறம் கிள்ளி போட்ட சாம்பாரோடலாம் சாப்பிட்றதுக்கு சும்மா வேறு லெவலாக இருக்கும். எல்லாம் சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. ஃபைனலாக இது கூட ஒரு 20 போல் முந்திரியும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க.
தண்ணியோட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. வீட்டில் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப 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 உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா.